ஐயனார் துணை சிறையில் அடுத்த வர எபிசோடில் சேரன் இருந்துட்டு நிலா கிட்ட போயிட்டு இங்கே பாருமா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ மாட்டீங்களான்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் என்னடனா இப்படி டிவோர்ஸ்னு சொல்லிட்டு கோர்ட்டு வாசலில் போய் நிற்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி, நீ தான் டிவோர்ஸ் கேட்குற, சோழன் வந்து டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். கேஸ் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இழுத்தடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தெம்பாக இருந்தேன். ஆனால் கடைசியில் இப்போ சோழனே டிவோர்ஸ் கொடுக்க சொல்லி கோர்ட்லேயே சொல்லிட்டான். இனிமேல் நாங்கள் என்னம்மா செய்வோம்? நீ வந்ததுக்கப்புறமா தான் இந்த வீடு வீடாக இருக்குது. எல்லாருமே இப்படி ஒட்டுக்கா சாப்பிட்றது பேசுறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு சோழனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அப்போவே இந்த வீடே உடஞ்சி போயிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ என்ன கேட்க வரன்னு எனக்கு நல்லாவே புரியுதுமா. உன்னோட தகுதிக்கு இந்த இடம் உனக்கு செட் ஆகாது. ஆனால் எங்களுக்கு நீ கிடைச்ச ஒரு பொக்கிஷமா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அண்ணன், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுண்ணே. ஆனால் இதை நாங்கள் விருப்பம் இல்லாத செஞ்சுக்கிட்டது கல்யாணம் தானே. இப்போ நான் குறுக்கால இருக்கிறதுனால அவராலையும் எதுவும் செய்ய முடியறதில்ல. அதனால் சோழனுக்கு பிடிச்ச லைஃபை அவனே பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழனுக்கு ஏற்ற ஒய்ஃபே நீ மட்டும்தாம்மா. உன்னால் மட்டும்தான் சோழனை காப்பாற்ற முடியும், அவன் லைஃபையும் காப்பாற்ற முடியும். தயவு செஞ்சு டிவோர்ஸ் கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இருந்துட்டு சோழன் வந்து கோர்ட்டில் சொன்ன எல்லா வார்த்தையும் யோசிச்சு பார்த்து, அண்ணன் எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.